ஜனநாயகன் படத்த தயாரிச்சவங்க. அவங்க வந்து இந்த பிரஸ்டீஜ் பில்டர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. கர்நாடகாலலாம் பெரிய ஆட்கள் அவங்க. அவங்க தான் படத்த தயாரிச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த படம் தயாராகி கரெக்ட்டா வந்துகிட்டு இருக்கும்போது, விஜய் வந்து பொலிட்டிக்கலா ஹீட் அப் ஆகுறாருன்னோனே, அவங்க ஏதோ சென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில விஜய் வந்து துன்புறுத்துறதுக்காக, இந்த படத்த வெளியில விடாம ஏதாவது தடுத்துருவாங்களோன்ற மாரி உள்ளுக்குள்ள அவங்களே கொஞ்சம் பயந்துருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, சென்சார் போர்டு ஆஃபீஸ்ல போயிட்டு கண்ணும் கருத்துமா உட்காந்து அந்த புரொடியூசர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அப்ப ஒரு சென்சார் போர்டினுடைய முக்கியமான அதிகாரி வந்து எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, "எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நாளைக்கு சாயங்காலம் வாங்க. உங்களுக்கு சொல்லிர்றோம்" அப்படின்னு சொன்னாராம். இவரு நாளைக்கு சாயங்காலம் வாங்கன்னு சொன்னத என்ன பண்றாரு, அவசரத்தில மறுநாள் காத்தாலே போய் சென்சார் ஆஃபீஸ்ல உட்காந்துக்கிட்டு, என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்ட உடனே, அந்த ஆஃபீஸர் கொஞ்சம் இரிட்டேட் ஆயி என்ன சொல்லியிருக்காரு, "ஏங்க பார்த்து தானங்க ஓகே பண்ண முடியும். சில அப்ஜெக்ஷனபிளான சில காட்சிகள் இருக்கு. அந்த காட்சிகள்லாம் சரி பண்ண பிறகு தான் வந்து ஓகே பண்ண முடியும். நீங்க போயிட்டு வாங்க. அவசரப்படாதீங்க. உங்க அவசரத்துக்குலாம் நாங்க ஆள் இல்லன்னு" தான் சொல்லியிருக்காரு. இதுதான் நடந்தது. ஆனா, இந்த புரொடியூசர் பயந்து போய், "ஐயோ! நெனச்ச மாரியே அரசியல் விளையாட ஆரம்பிச்சுருச்சு போல இருக்கு" அப்படின்னு சொல்லி, வெளியில போய் வந்து ஒரு மாரி டெம்பர் ஆயிட்டு ஏதேதோ பேசவும், அது சென்சார் காதுக்கு போகவும், சென்சார்ல இருக்க மத்த பேர் டென்ஷன் ஆயிட்டு, என்னன்னு பார்த்துருவோன்ற மாரி இறங்கியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க சென்சார்லன்னா, "இது ஒண்ணுமே இல்லைங்க. ஈஸியா வெளியில வந்திருக்க வேண்டிய படம் தான். இவங்க தான் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போன பிறகு எல்லாமே கோர்ட்டுடைய பர்வியூக்கு வந்துருச்சு. அப்படியே இழுத்துக்கிட்டே போது. இதுல பிஜேபி எங்க வந்துச்சு? கவர்ன்மென்ட் எங்க வந்துச்சு? ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க.